ஆகஸ்ட் 17 வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே ட்ரெய்லர் மேல இருக்க எதிர்பார்ப்பு வந்து 1 செகண்ட் எல்லாருக்கும் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இவ்ளோ நெகட்டிவிட்டிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிம்ஸ் அவரோட பர்த்டே அன்னைக்கு விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து ஒண்ணு விட்டுருந்தாங்க. அதில வந்து நல்ல ஒரு ஹாலிவுட்ல வர மாரி ஒரு சேஸ் சீன்ஸு, பிளாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு செமையா இருந்தது. ஆனா அதிலயும் அந்த ஷாட் திரும்பி 2 விஜய் சாரும் பைக்ல ஒருத்தர் ஓட்ட, ஒருத்தர் சுட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு வந்து அது பயங்கரமான ட்ரீட்ன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பிஃபோர் ட்ரெய்லர் ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ஆடியோ லான்ச்ல எப்படி விஜய் சாரோட ஸ்பீச்சுக்காக எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாரி தி மோஸ்ட் டிஆர்பி ரைசிங் மொமெண்ட்டா இருக்க போறது வந்து விழாநாயகன் மேடைக்கு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிப்பார்ல அந்த மொமெண்ட். ஏன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து லெட் டவுனா ஃபீல் பண்றாங்க. இவர் வந்துட்டு பாட்டுகள வந்து சொதப்பிட்டாரு. இவர் வந்து எங்களுக்கு யூசுவலா கிடைக்கிற அந்த பெப்பியான அந்த எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு நான்